பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில காங்கிரஸோட கமிட்டி குழு வந்து திமுக பார்த்து சந்திச்சிருக்காங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா இழுபறியில இருந்துச்சு திமுக, காங்கிரஸ் கூட்டணி. இப்ப கடைசியில பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. எத்தன சீட்டு கேட்பாங்க? எத்தன மாரி சீட்டு அவங்க குடுக்க போறாங்க? இல்ல காங்கிரஸ பொறுத்தவரைக்கும், காங்கிரஸ் ஸ்கூல்ல வந்து அகில இந்திய தலைமை, தமிழ்நாட்டு தலைமை 2மே ரொம்ப தெளிவாக திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அது ரொம்ப ஸ்டெடியா இருந்தாங்க. அதுக்கு உண்டான குழு போட்டாங்க. காங்கிரஸ் தரப்பிலும் குழு போட்டாங்க. திமுக தரப்பிலும் குழு போட்டாங்க. அவரு அகில இந்திய பொதுச் செயலர் வேணுகோபால் பேசினாரு. டெல்லியில போய் கனிமொழி, ராகுல் காந்திய பார்த்து பேசிட்டு வந்தாங்க. ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ்க்குள் இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ், பாஜக ஆதரவாளர்கள் அவங்க என்ன பண்றாங்க, இந்த கூட்டணியை எப்படியாவது வந்து கலைக்கணும். அந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும். இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில கொண்டு போய் நடு ரோட்டில் நிப்பாட்டிறணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. இது அகில இந்திய அளவுல பண்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 5 மாநிலத்துக்கு இப்ப தேர்தல் நடக்க போகுது. 5 மாநில தேர்தலை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சி 5 மாநிலத்திலும் குழப்பம். இப்ப அஸ்ஸாம்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்தவரு, தன் பதவி ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில போய் சேர்ந்தார். வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணியில இருந்தவங்க தனிச்சு போய் நிக்கிறாங்க. கேரளாவில பொறுத்தவரைக்கும் கடந்த 50 வருடத்துல 5 வருடம் திமுக, 5 வருடம் காங்கிரஸ் இருக்கும், 5 வருஷம் கம்யூனிஸ்ட் இருக்கும். மாறி மாறி வரும். கடந்த 2 வருஷமா கம்யூனிஸ்ட் தான் ஆட்சியில இருக்கு. இப்ப மீண்டும் கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரும்னு அங்க போய் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மணிசங்கர் ஐயர் பேசிட்டு வர்றாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளுமே காங்கிரஸ்க்குள் பிரச்சனை இருக்கிறது. நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் தெரியும். கடைசி நிமிடம் வரை கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி கடைசி நிமிடத்துல ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து சீட் வாங்கி 60 சீட் வாங்கி எல்லாத்தையும் தோத்து போய் 4 சீட்லாம் ஜெயிச்சாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக அகில இந்திய காங்கிரஸ்ல எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனை இருக்கு. இப்ப தென் தமிழ்நாட்டுல தென் மாநிலங்கள்ல மட்டும்தான் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஓரளவு காங்கிரஸ் கொஞ்சம் உயிரோடு இருக்கு. அதுக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தணும். பாஜகவினுடைய திட்டம் என்னன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அதான் உருவாகணும். அதை நோக்கி தான் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ்குள்ளேயே பாஜக ஆதரவாளர்கள் இருந்துக்கிட்டு தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டணியை எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு தாவேகாவுக்கு ஒரு கட்சியை காமிச்சு ராகுல் காந்திட்ட போய் எங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, நீங்க இவர் கூட சேர்ந்தா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், 3 மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிடலாம். அவர் பிரச்சனையை பார்க்கறது பெரும்பாடா இருக்கு.